फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி ஒன் லைனர் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதுவும் எந்த ஸ்டாண்டர்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 10th ஸ்டாண்டர்ட் குரிய லெசன்ஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய சிலபஸ்ல கொடுத்த டாபிக்ஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடியது. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட்ல போட்ட வீடியோஸ் and 9th வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த அரசியலமைப்புங்கிற கொள்கையை எந்த நாட்டுல முதல்ல தோன்றுச்சு அப்படின்னா அமெரிக்கால தான். சோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல தான் முதல்ல தோன்றுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியால வந்து இந்த அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. 1946 சுதந்திரம் வாங்கின மறு வருஷம் 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே ஒரு இதை உருவாக்குறாங்க. அதுதான் என்னது? இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படுது. ஓகேவா? அதுக்கப்புறமா 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசியல் நியமன உறுப்பினர்கள், அப்புறம் 3 மாகாணத்தோட முதன்மை ஆணையர்கள், பலுசிஸ்தானின் சார்பில் ஒருவர் அப்படின்னு சொல்லி மொத்தமா இந்த அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக அரசியல் நிர்ணய சபையில இருந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 389 பேர். ஓகேவா? ஸோ யார் எந்தெந்த பகுதியிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாச்சு இல்லையா? அதோட முதல் கூட்டம் எப்போ நடக்குதுன்னா 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடக்குது. அப்போ வந்து தற்காலிகமான தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க? அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களும், அப்புறம் முக்கிய 2 துணை தலைவர்களான கேசி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 3 பேரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். அதுக்கப்புறம் பெர்மனண்டா தலைவராக வந்தவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அவரோட சேர்ந்து ஹெச்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 2 பேரும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்து அரசியல் நிர்ணய சபையோட கூட்டத்தொடர் 11 அமர்வுகளா 166 நாட்கள் நடந்துச்சு. ஓகேவா? ஏன்னா ஒரு அரசியலமைப்பை உருவாக்குறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்காக நிறைய கூட்டத்தொடர்கள் நடத்துறாங்க. மொத்தம் 11 அமர்வுகளா 166 நாட்கள் நடத்தியிருக்காங்க. இதுல எவ்வளவு திருத்தங்களை முன் வச்சாங்க அப்படின்னா 2473 திருத்தங்களை முன் வச்சாங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். அரசியல் நிர்ணய சபை தலைவரா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அண்ட் சட்ட வரைவு குழு தலைவரா BR அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ட் அவரோட தலைமையில தான் இந்த இந்திய அரசியலமைப்புக்கான சட்டம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதனால தான் அவரை நம்ம என்ன சொல்றோம்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்றோம். இந்த உருவாக்கப்பட்ட போது இந்திய அரசியலமைப்புல 22 பாகம் இருந்திருக்கு, 395 சட்டப்பிரிவுகள் ஆர்டிகிள்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்திருக்கு அண்ட் 8 அட்டவணைகளை கொண்ட அரசியலமைப்பை எப்ப ஏத்துக்கிட்டோம்? 1949 நவம்பர் 26 ஏத்துக்கிட்டோம். பட் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 இந்திய குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம். அதனாலதான் இந்த நாளை. ஓகேவா? ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டா 1949 நவம்பர் 26, நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டா 1915 ஜனவரி 26. அடுத்து உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளையும் விடவும் மிகவும் நீளமானது நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து நெகிழும் தன்மை உடையது, நெகிழா தன்மை உடையதாக இருக்கும். கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துது. இந்த இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது? கூட்டாட்சி முறை, அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சுதான் இந்த நாட்டை வழி நடத்தணும் அப்படிங்கிறது. அடுத்து முகவுரை. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முகவுரை வரல, பிரியாம்பல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து அரசியலமைப்போட அறிமுகம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம முன்னுரை, இதுதான் அரசியலமைப்பின் திறவுகோல். எப்படி ஒரு கீ வச்சு ஓப்பன் பண்றோமோ அது மாதிரி தான் நம்ம அரசியலமைப்பை ஓப்பன் பண்றதுக்கு எது கீயா இருந்துச்சு அப்படின்னா முகவுரை தான். அடுத்து 1947 ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவோட
குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ முகவுரை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவுரை அமைந்துள்ளது. அடுத்து இந்த முகவுரையில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதுவும் 42வது அமெண்ட்மெண்ட். அதன் மூலமாக 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலமாக மட்டும்தான் முகவுரையை சேஞ்சே பண்ணியிருக்காங்க. ஒரு முறை மட்டும்தான். அது என்ன சேஞ்ச் அப்படின்னா இந்த சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடுன்னு சொல்லி இந்த 3 சொற்களை அதில் சேர்த்தாங்க. அதுதான் இந்த சட்ட திருத்தம். ஓகேவா? ஸோ என்னென்ன சொற்கள் சேர்க்கப்பட்டுச்சுன்னா சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. முகவுரை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வரியில தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிங்கிற முகவுரை கூறுது. ஓகேவா? இந்தியா வந்து இறையாண்மை மிக்கதா, சமதர்மம், சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு இல்லாட்டி மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது தான் முகவுரை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குடியுரிமை பத்தி பார்க்க போறோம். சிட்டிசைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொல் வந்து சிவிக்ஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கு என்ன அர்த்தம்னா நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிறதா அர்த்தம். அடுத்து இந்திய அரசியலமைப்பு நமக்கு என்ன மாதிரியான குடியுரிமை கொடுக்குதுன்னா இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை தான் வழங்குது. நம்ம இந்தியன் குடிமகன் அப்படிங்கிற ஒற்றை குடிமகன் மட்டும்தான் நமக்கு அரசியலமைப்பு கொடுக்குது. அடுத்து இந்த குடியுரிமை பற்றின சட்ட பிரிவுகள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட பகுதி 2ல் ஆர்டிகிள் 5லேருந்து 11 வரைக்கும் வந்து நம்மளுடைய குடியுரிமை பற்றி சொல்கிறாங்க. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டதுன்னா 1955 கொண்டு வரப்பட்டது. சரி, எப்படியெல்லாம் நம்ம குடியுரிமை வாங்கலாம்னா நம்ம இந்த நாட்டில் பிறக்கிறது மூலமா, வம்சாவளி நம்மளுடைய முன்னோர்கள் இங்கே பிறந்தது மூலமா, பதிவின் மூலமா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கணும். இயல்புரிமை மூலமான இயல்பாவே நம்ம அப்பா இங்கேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் இயல்பாவே அவங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து பிரதேச நாடுகள் இணைவின் மூலமா பக்கத்தில் உள்ள நாட்டை இணைக்கிறதன் மூலமாகவும் குடியுரிமை வழங்கலாம்னு சொல்லி இந்த வகையில நமக்கு 5 வகையில குடியுரிமையை கொடுக்குறாங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள் ரொம்ப முக்கியமான பகுதி. அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இருக்குன்னா 3வது பிரிவு. அதாவது 2வது பிரிவுல குடியுரிமை பத்தி சொல்றாங்க. 3வது பகுதியில அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்றாங்க. அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 7 அடிப்படை உரிமைகள் நமக்கு இருக்கு. அண்ட் இந்த 7 அடிப்படை உரிமைகள் பத்தின ஆர்டிகிள்ஸ் எங்க இருந்துன்னா 12லேருந்து 35 வரைக்கும். ஏற்கனவே 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பத்தின ஆர்டிகிள் இருக்கும். 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பத்தின ஆர்டிகிள் இருக்கு. ஸோ இதோட சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எந்த நாட்டோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம்னா அமெரிக்காவோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி 7 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்கு. ஆனா இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது. பட் அதுல 1 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சொத்துரிமை மட்டும் அடிப்படை உரிமையில இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 6 மட்டும்தான் இருக்கு. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவோட மகா சாசனம் என அழைக்கப்படுதுன்னா இந்த அடிப்படை உரிமைகள் உள்ள பகுதியான 3 அடிப்படை உரிமைகள் உள்ள பகுதியான 3வது பகுதி தான் இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியமானது. அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த இதில் அடிப்படை உரிமையில வரக்கூடியது. அதாவது ஏதாவது ஒரு நம்மளுடைய உரிமைகள் மறுக்கப்படுது, நமக்கான அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? உச்ச நீதிமன்றத்தையோ உயர்நீதிமன்றத்தையோ நாடி நமக்குரிய உரிமையை திரும்ப பெறலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான சட்டப்பிரிவு எதில் சொல்லியிருக்காங்கன்னா 32ல். ஸோ அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து ஆர்டிகிள் 32ல் குறிப்பிடப்படுது. அடுத்து நீதிப்பேராணை. அதாவது நீதிப்பேராணை நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை தான் நீதிப்பேராணைன்னு சொல்றாங்க. 5 வகையான நீதி பேராண்மைகளை வந்து வெளியிடுறாங்க. யார் வெளியிடுவாங்கன்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். ஸோ இவங்க 2 பேருமே 5 வகையான நீதி பேராண்மைகளை வெளியிடுறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்காங்க. அடுத்து இந்த நீதி பேராண்மைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதனால உச்ச நீதிமன்றத்தை என்ன சொல்றாங்க? அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கிறாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா அரசமைப்பில் உள்ள சட்டப்பிரிவு 32 இருக்கு இல்லையா, அது வந்து இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மாவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னா பார்ட் 3. இந்தியாவோட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகிள் 32.
இந்தியா அது அரசியலமைப்பின் திறவுகோல்னு கேட்டாங்கன்னா முகவுரை. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹூக் வேர்டு, அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, ஹேபஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்திற்கு புறம்பா ஒருத்தரை கைது செய்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து அவரை பாதுகாக்கக்கூடிய உரிமை தான் என்னது, ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடுத்து இந்திய அரசியலமைப்போட சட்டப்பிரிவு 352. இந்த 352 என்ன சொல்றாங்கன்னா, குடியரசுத் தலைவரால் அவசர நிலையை அறிவிக்கும் பொழுது இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 19 கீழ் கூறப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. ஸோ நம்மளுக்கு அடிப்படை உரிமைகளை கொடுப்பாங்க இல்லையா, அந்த சுதந்திரம் சட்டப்பிரிவு ஆர்டிகிள் 19 கொடுக்கக்கூடியது கட்டாயிரும். எப்பனா குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிக்கும் போது. அவசர நிலையை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் எதுனா 352. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 4ல் சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரைக்கும் தரப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் BR அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். ஸோ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது பார்ட் 4ல் ஆர்டிகிள் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கு. இதை புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க, BR அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து சர்தார் ஸ்வரன் சிங் குழு. சர்தார் ஸ்வரன் சிங் குழு என்ன பரிந்துரைச்சாங்க, அவங்க பரிந்துரைத்ததின்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1976ல் 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் அரசியலமைப்பு உருவாக்கும் போது அடிப்படை கடமைகள் கிடையாது, உரிமைகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1976. அண்ட் இதை பரிந்துரைச்ச குழு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் ஸ்வரன் சிங் குழு. அடுத்து இந்த அடிப்படை கடமைகளை நம்ம எங்கேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோவியத் யூனியன், முன்னாள் சோவியத் யூனியனான இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யாவில் இருந்து, USSR. ஓகேவா? அவங்கள்ட்ட இருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கோம். 42வது சட்ட திருத்தம் அரசியலமைப்பு பகுதி 4A அப்படிங்கிற புதிய பகுதியை சேர்த்தது. ஏற்கனவே என்ன பார்த்தோம், 4ங்கிற பகுதி பார்ட் 4 மட்டும்தானே பார்த்தோம். பார்ட் 4ல் தான் என்ன சொன்னாங்க, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை சொல்லியிருக்காங்க. பட் பார்ட் 4Aன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரிவை கொண்டு வந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அடிப்படை கடமைகளை சேர்த்துருக்காங்க. அண்ட் இந்த பகுதியில் 51Aங்கிற ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. அந்த ஒரே ஒரு பிரிவில் மட்டும்தான் இந்த 11 அடிப்படை கடமைகளையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது 51 வரைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்போ 4Aங்கிறத கொண்டு வந்து இந்த 51Aங்கிற ஒரே ஒரு ஆர்டிக்கிளை மட்டும் வச்சுருக்காங்க இந்த பாட்டில். அந்த 51Aல தான் என்ன சொல்லுது, அடிப்படை கடமைகள். அதுவும் மொத்தம் 11 அடிப்படை கடமைகளை நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். இது 2002ல் கொண்டு வர்றாங்க. இந்த 2002ல் கொண்டு வந்ததுல என்ன சொல்றாங்கன்னா 51A Kயின் கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது 11 மொத்தம் அடிப்படை கடமைகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த கடைசியில் இருக்க அந்த 11வது அதுதான் K. இந்த எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்கன்னா 2002ல் 86வது சட்ட திருத்தம் செஞ்சு இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் என்ன பண்ணணும், தங்களுடைய குழந்தைகள் 6 முதல் 14 வயது வரையும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 11வது உரிமையாக இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய அரசியலமைப்போட 7வது அட்டவணைக்கு வரும். இந்த 7வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசும் சரி மாநில அரசுக்கும் சரி இவங்க 2 பேருக்குமான அதிகார பகிர்வை பற்றி கூறுறதான் 7வது அட்டவணை. ஸோ ரொம்ப முக்கியமான அட்டவணை. மத்திய மாநில அரசுகளுக்கான அதிகார பகிர்வை பற்றி கூறக்கூடிய அட்டவணை 7. அது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசு பொதுப்பட்டியல் சொல்லி 3ஆ பிரித்து ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த துறைகளில் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நடுவண் அரசை பொறுத்தளவுக்கு 97 துறைகளுக்கு அதிகாரம் இருக்குது. மாநில அரசுக்கு 66 துறைகளில் அதிகாரம் இருக்குது. பொதுப்பட்டியல்னா இவங்க 2 பேருமே அதிகாரம் உள்ளது காமனாக அதிகாரம் உள்ள துறைகள் 47 துறைகள் இருக்குது. ஸோ இதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நாடாளுமன்றம்.
நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியல்ல சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பெற்றது எது? நாடாளுமன்றம். அதே மாதிரி மாநில அரசுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பெற்றது மாநில சட்டமன்றம். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளுக்கு சட்டம் இயற்றலாம். இதுல முரண்பாடு ஏற்படும் போது, அதாவது நடுவண் அரசு சொல்றத மாநில அரசு அக்செப்ட் பண்ணல, இல்லை மாநில அரசு சொல்றத நடுவண் அரசு அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஃபைனலா ஒரு சட்டத்தை கொண்டு வரோம்னா அது யாரோட அதிகாரத்தின் மூலமா தான் கொண்டு வர முடியும்னா நடுவண் அரசோட அதிகாரத்தின் மூலமா தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பிரிவு என்னன்னு பார்த்தோம்னா 12வது பகுதி. இந்திய அரசியலமைப்போட 12வது பகுதியில சட்டப்பிரிவு, அதாவது ஆர்டிகிள் 268 இருந்து 293 வரைக்கும் இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்கன்னா, நடுவண் அரசும் சரி மாநில அரசுக்கும் சரி இவங்களுக்கான நிதி சார்ந்த உறவுகளை பத்தி, ஓகேவா, ஸோ நிதி சார்ந்த உறவுகளை பத்தி சொல்லுது. அடுத்து இந்திய அரசியலமைப்போட சட்டப்பிரிவு 280 கீழ், அதாவது ஆர்டிகிள் 280 என்ன சொல்றாங்கன்னா, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நடுவண் அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன. இந்த நிதி சார்ந்த உறவுகள்னு சொல்லும் இல்லையா, இந்த நிதி சார்ந்த உறவுகள்ல நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு தான் சில வரியை விதிப்பாங்க, அவங்க தான் வாங்குவாங்க. பட் அந்த நிதியை மாநில அரசும் மத்திய அரசும் பிரிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதான் 280 சொல்லியிருக்காங்க. அடுத்து நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்க, 1983 சர்க்காரியா குழுவை நியமிச்சாங்க. ஓகேவா, ஸோ சர்க்காரியா குழு எதுக்கு நியமிக்கப்பட்டதுன்னா நடுவண், அதாவது மத்திய மாநில அரசுகளோட உறவை விசாரிக்க. இந்த குழு 247 பரிந்துரைகளை 150 பரிந்துரைகளை நடுவண் அரசு செயல்படுத்தி. இந்த குழு 247 பரிந்துரை கொடுத்துருக்காங்க, சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னதுல 180 நடுவண் அரசு என்ன பண்ணியிருக்காங்க, செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்க்காரிய குழு அமைச்சது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தப்போ. அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா 17வது பார்ட். ஓகேவா, ஸோ பார்ட் 17 என்ன சொல்லியிருக்காங்க, 343 ஆர்டிகிள் 343 இருந்து 351 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. அதாவது இந்தியாவோட அலுவலக மொழிகளின் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. தொடக்கத்துல 14 மொழிகள் 8வது அட்டவணையில அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்ப பிரசண்டா எத்தனை மொழிகள் நம்மளுடைய 8வது அட்டவணையில இருக்கு அப்படின்னா 22 மொழிகள் இருக்கு. தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352 நம்ம பார்த்தோம் இல்லையா, குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் அந்த சட்டப்பிரிவு தான் 352. இது தேசிய அவசர நிலை. இது மாநில அவசர நிலை அப்படின்னா 356. இது ஆளுநர் சஜஸ்ட் பண்ணி குடியரசுத் தலைவர் தான் ஃபைனலா அறிவிப்பாங்க. ஓகேலா, இதுல என்ன 352 எப்ப 352 போடுவாங்க அப்படின்னா, போரோ இல்ல வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளோ நடக்கும்போது, இல்லை ஏதாவது ஒரு கிளர்ச்சி வருது, ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக உள்நாட்டு அவசர நிலை ஏற்படும் போது, இந்த மாதிரியான நேரத்துல தான் 352 ரூல் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் எந்தெந்த வருஷங்கள் எல்லாம் இந்த 352ங்கிறத அதாவது தேசிய அவசர நிலை நடந்திருக்கு அப்படின்னா 1962, 1971, 1975 இந்த 3 வருடத்திலையும் தேசிய அவசர நிலை பிரகடனம் நடந்திருக்கு. அண்ட் மாநில அவசர நிலை அப்படிங்கிறதை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 356. நம்ம சொன்ன மாதிரி ஆளுநர் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் தான் இந்த அவசர நிலையை அறிவிப்பாங்க. இது மேக்சிமம் 3 வருஷம் வரைக்கும் இந்த அவசர நிலை இருக்கலாம்ங்கிறாங்க ஒரு ஸ்டேட்ல. ஓகேவா, ஸோ குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் மாநிலம் நிர்வகிக்கப்படுது. ஸோ இங்க இந்த 3 வருஷம் அவசர நிலை போட்டுட்டாங்கன்னா ஆளுநர் ஆட்சி தான் இருக்கும். இந்தியாவில் முதல் முறையா 1951 பஞ்சாப் மாநிலத்தில் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது எந்த மாநிலத்தினா பஞ்சாப் மாநிலம் 1951. நிதி சார்ந்த அவசர நிலை
3 அவசர நிலை பார்த்தோம். தேசிய அவசர நிலை 1, மாநில அவசர நிலை 1, நிதி சார்ந்த அவசர நிலை. இதை வந்து ஆர்டிகிள் 316 சொல்றோம். இதுவும் குடியரசுத் தலைவர் தான் பிறப்பிப்பாரு. இதுவரைக்கும் இந்த நிதி சார்ந்த அவசர நிலைங்கிறது வந்து இந்தியாவில் அறிவிக்கப்படலை. அடுத்து அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா திருத்தம், மாற்றம், மேம்படுத்துதல், சிறுமாறுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம நிறைய நடுவில் பார்த்தோம். அதெல்லாம் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரசியலமைப்போட சட்டப்பகுதி 20ல் 368வது சட்டப்பிரிவு, அதாவது ஆர்டிகிள் 368ல் என்ன சொல்றாங்கன்னா, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றக்கூடிய முறைகள், திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி அறிவிக்கிறது. ஸோ எந்த ஆர்டிக்கிள் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்லுதுன்னா 368. அடுத்து நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை வந்து அறிமுகப்படுத்த வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா திருத்தம் செஞ்சிட முடியாது. அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, 2 அவையிலையும், நாடாளுமன்றத்தோட 2 அவையிலையும் அறிமுகப்படுத்துவாங்க. நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் இந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டே வர முடியும். ஓகேவா? 3 வகைகளில் சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. 1, நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம். ஸோ நாடாளுமன்றத்தில் உள்ள அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அவங்க யார் அதிகமாக எதுக்கு ஓட் பண்ணுறாங்களோ அந்த இது மூலமாக பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலமாக பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து மாநில சட்டமன்றங்களோட ஒப்புதலை பெறுவதன் மூலமாக அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்கிறாங்க. இந்த 3 வகையில் சட்ட திருத்தம் செய்யப்படுது. ஸோ இதோட வந்து அந்த புக்கில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா இவரால் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டுச்சான். அவ்வளோ பெரிய நீளமான அரசியலமைப்பை எழுதியிருக்காரு. அது எந்த பாணியிலனா இத்தாலிய பாணியில். ஸோ அவர் யாருன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. அடுத்து 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முகவுரையில் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே முழக்கங்களாக இருந்துச்சுன்னா பிரெஞ்சு புரட்சி 1789 நடந்த பிரெஞ்சு புரட்சியின் போது. அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா உரிமைகள், அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சமத்துவ உரிமை ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 வந்து மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இதன் அடிப்படையில் பாகுபாடு செய்கிறது தவறு. 16ல் வந்து பொது வேலை வாய்ப்புகளை சம வேலை வாய்ப்பு கொடுக்கணும். 17 வந்து தீண்டாமையை ஒழித்தல். 18 வந்து இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இது வந்து சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமைனா 19ல் பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை, கூட்டம் கூடுறதுக்கான உரிமை, சங்கம் அமைக்க உரிமை, இந்திய நாட்டுக்குள் விரும்பிய இடத்துல வசிக்கக்கூடிய உரிமை, தொழில் செய்யும் உரிமை. இது வந்து நமக்கு தேவையான உரிமைகளை சொல்லுது. 20 ஆர்டிகிள் 20 என்ன சொல்லுதுன்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை. குற்றமே சாட்டப்பட்டாலும் அவருக்கும் சில உரிமை இருக்கு. தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்டிகிள் 21ல் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. 21A என்ன சொல்லுது, தொடக்க கல்வி பெறும் உரிமை. 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவல் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையில 2 தான் இருக்கு. ஆர்டிகிள் 23னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது. 24 வந்து தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்கள்ல குறைந்த தொழிலாளர் முறையை தடுக்கிறது. அடுத்து சமய சார்பு உரிமையை பொறுத்தளவுக்கு ஆர்டிகிள் 25 வந்து எந்த ஒரு சமயத்தை வேணாலும் பின்பற்றலாம், ஏற்கலாம், பரப்பலாம். 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. 27 வந்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான உரிமை, வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. 28 என்ன சொல்லுதுன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல நடைபெறக்கூடிய வழிபாடு, அப்புறம் வந்து அறிவுரை நிகழ்வுகளை கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமைன்னு சொல்றாங்க. இதுதான் சமய சார்பு உரிமை. அடுத்து கல்வி கலாச்சார உரிமை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 29ல் சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30ல் சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடுத்தது 6வது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. தான் ரொம்ப முக்கியம். ஆர்டிகிள் 32
தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். ஸோ இது எல்லாமே இந்த மொத்தம் வந்து 6 உரிமைகள் நமக்கு இருக்கு அடிப்படை உரிமைகளாக. அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. 1978 44வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதுல தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சொத்துரிமையை, ஓகேவா, மொத்தம் ஸ்டார்டிங்ல 7 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 6 மாத்தினாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுல நீக்கினது வந்து சொத்துரிமை. அது வந்து பிரிவு 31 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா 31 இருக்காது, 29 30 அதுக்கப்புறம் 32க்கு போயிடும். ஏன்னா 31ல தான் சொத்துரிமை இருந்துச்சு. அதை எடுத்து எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னா பகுதி 12ல பிரிவு 307 கொண்டு போய் சட்ட உரிமையா வச்சிருக்காங்க. அடிப்படை உரிமை கிடையாது, அது சட்ட உரிமை அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஸோ அடுத்து அடிப்படை உரிமை இது ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது 2002ல் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம். இதில் பிரிவு ஆர்டிக்கிள் 45 திருத்திருக்காங்க. ஸோ 45 பிரிவின் கீழே திருத்தப்பட்டு பிரிவு 21A வந்து என்ன கொண்டு வந்தாங்க, ஏற்கனவே பார்த்தல 21A வந்து தொடக்க கல்வி கொடுக்கணும், அதை வந்து அடிப்படை உரிமையில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது வந்து 86வது சட்ட திருத்தம். ஸோ இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவித்தல் அப்படிங்கிறதான் இது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, அடுத்து தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், நம்ம முன்னாடி பார்த்ததுல கம்மியாக இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து மத்திய அரசோட பட்டியலில் 100 துறைகள் ஆட் பண்ணியிருக்காங்க. மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் தான் இருக்குது. பொதுப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா 52 துறைகள் இருக்குது. ஓகேவா, இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1976ல் 42வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த சட்ட திருத்தம் என்னன்னா, ஆக்சுவலாக மொதல் 66 துறைகள் மாநில அரசு பட்டியலில் இருந்துச்சு. அதில் இருக்கக்கூடிய ஒரு 5 துறையை எடுத்து கொண்டு போய் எங்கே வச்சுட்டாங்க, பொதுத்துறையில் மாற்றிட்டாங்க, பொதுப்பட்டியலில் மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ அந்த 5 துறைகள் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாறியது வந்து 42வது சட்ட திருத்தம். அது என்னென்ன துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி, காடு, எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம், இது எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ பொதுப்பட்டியலில் கொண்டு போய் வச்சு மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து 42 அமெண்ட்மெண்ட்ல செஞ்ச விஷயம். அடுத்து 1969ல் நடுவண் மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக தமிழக அரசு ஒரு குழுவை நியமிச்சது. அதோட தலைமையாக யார் நியமிக்கப்பட்டார்னா PV ராஜமன்னார் அவர்கள் தலைமையில தான் வந்து நடுவண் மாநில அரசுகளின் உறவை ஆராய்கிறதுக்கான ஒரு குழுவை அமைச்சாங்க நம்மளுடைய தமிழக அரசு 1969ல். அடுத்து செம்மொழி ரொம்ப முக்கியமானது. 2004ல் தான் இந்திய அரசு செம்மொழிகள் அப்படிங்கிற புதிய வகைப்பாட்டை ஏற்படுத்தினாங்க. அதில் 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய தமிழ் 2004ல், சமஸ்கிருதம் வந்து 2005ல், தெலுங்கு வந்து 2008ல், கன்னடமும் தெலுங்கு 2008ல் தான், மலையாளம் 2013, ஒடியா வந்து 2014. அடுத்து அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறு அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல அவ்வளோ சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தோம்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் ஒரு 5 லெசன்ஸ் தான் இருக்கு. அதை பார்த்துட்டோம்னா பாலிட்டி ஒன்லைனர்ஸ் வந்து 6th to 10th ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.